உச்சகட்ட போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ராணுவ தளபதி உபேந்திர துவேதிக்கு கூடுதல் அதிகாரம் அளித்தது நடுவண் அரசு. காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் ஊடுருவல் முயற்சியை முறியடித்தது இந்திய ராணுவம். 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. பாகிஸ்தான் தாக்குதலில் வீர மரணமடைந்த ஆந்திராவைச் சேர்ந்த ராணுவ வீரர் முரளி நாயக்கிற்கு அன்புமணி ராமதாஸ் வீர வணக்கம். போர்ச்சூழல் காரணமாக பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு வாங்குவதில் பீதியடைய தேவையில்லை. இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவுறுத்தல். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். கோடை விடுமுறை காரணமாக பழனி முருகன் கோவிலுக்கு கம்பிவட ஊர்தி சேவையை கூடுதல் நேரம் இயக்க கோவில் நிர்வாகம் முடிவு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாகி வருவதாக டிடிவி தினகரன் தகவல். குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் மடிப்பிச்சை கேட்டு போராட்டம். புதுக்கோட்டையில் தனியார் பள்ளி ஊர்திகள் ஆய்வு. உரிய பாதுகாப்பு வசதி இல்லாவிட்டால் உரிமத்தை ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியர் ஆணை. போர் பதற்றத்தால் எஞ்சியுள்ள IPL போட்டிகள் ஒரு வாரத்திற்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்திய மட்டைப்பந்து வாரியம் அறிவிப்பு.